ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஸோ அதில் நம்ம ஃபாஸ்ட் ரிவிஷன் டாபிக்ஸ் தான் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து சயின்ஸில் ஒரு முக்கியமான டாபிக், நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற பயிர் ரகங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், பூசா கோம்பல் என்பது தட்டை பயிரின் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகமாகும். இது எந்த நோய் எதிரிக்கான நோய் எதிர்ப்பு தன்மை பெற்றது அப்படின்னா பாக்டீரியா கருகல் நோய். இதே மாதிரி பூசா சுப்ரா, பூசா பனிப்பந்து என்பது காலிஃப்ளவரின் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகமாகும். இது என்ன நோய்க்கு அப்படின்னா கருப்பு அழுகல் நோய். ஸோ இதே மாதிரி ஹிம்ஹிரி என்பது கோதுமையின் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகமாகும். இது என்ன நோய்க்கான நோய் எதிர்ப்பு தன்மை அப்படின்னா இலை மற்றும் பட்டை துரு நோய், ஹில்ஃபண்ட். ஸோ அடுத்து வந்து தீங்குயிரிகள் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகங்கள், பூச்சிகள். பூசா கௌரவ் என்பது கடுகின் பூச்சி எதிர்ப்பு திறன் பெற்ற ரகமாகும். ஸோ இதே மாதிரி பூசா செம் 2, பூசா செம் 3 என்பன அவரைக்காயின் பூச்சி எதிர்ப்பு திறன் பெற்ற ரகமாகும். இது எந்த வகையான எதிர்ப்புத்தன்மை பெற்றது அப்படின்னா இலை தத்து பூச்சி, அசுவினி, கனி துளைப்பான். பூசா சவானி, பூசா A4 என்பது வெண்டைக்காயின் பூச்சி எதிர்ப்பு திறன் பெற்ற ரகமாகும். இது என்ன நோய்க்கு அப்படின்னா தண்டு மற்றும் கனி துளைப்பான். ஸோ இந்த படத்தை பாருங்கள், இது என்ன படம்னு கெஸ் பண்ண முடியுதா? இது வந்து கணையம், லாங்கர்ஹன் திட்டுகளோட அமைப்பு. ஸோ இதில் நமக்கு 3 முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆல்ஃபா செல் வந்து எதை சுரக்கும் அப்படின்னா குளுக்கான். டெல்டா செல் சொமட்டோஸ்டோடின். பீட்டா செல் எதை சுரக்கும்? இன்சுலின். ஆல்ஃபா செல் குளுக்கான், டெல்டா செல் சொமட்டோஸ்டோடின், பீட்டா செல் இன்சுலின். ஸோ நெக்ஸ்ட்டு மலரோட முக்கிய பாகங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ நம்ம இதை கடைசியிலேருந்து பார்க்கலாம். பூவடி செதில், மலரின் அடியில் உள்ள இலை அல்லது இலை வடிவ செதில் தான் வந்து பூவடி செதில். மலர் காம்பு, இது மலரின் காம்பாகும். மலரில் காம்பு இருப்பதால் காம்புடைய மலர் எனவும், காம்பு இல்லாததால் காம்பற்ற மலர் எனவும் அழைக்கப்படும். குட்டையான வளர்ச்சியடையாத மலர் காம்பு இருப்பதால் குறுங்காம்புள்ளவை என்று அழைக்கப்படும். அதுக்கு மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா பூக்காம்பு செதில். பூக்காம்பு செதில் அப்படிங்கிறது சற்று சிறிய பூவடி செதில் ஒத்த உறுப்புகள் பூக்காம்பின் பக்கவாட்டின் மீது காணப்படும். அவை பூக்காம்பு செதில் அல்லது பிராக்லெட் எனப்படும். புள்ளி வட்டத்தின் அடியில் வட்டமாக காணப்படும் பூக்காம்பு செதில்கள் புறப்புள்ளி வட்டம் எனப்படும். அடுத்து பூவிதழ் வட்டம், இதோட இன்னொரு பேர் வந்து பெரிகோனியம். அள்ளி புள்ளி அப்படின்னு வேறுபாடு இல்லாத உறுப்புகள் பூவிதழ் வட்டம் எனப்படும். இது பூவிதழ்களால் ஆனது. ஸோ அதுக்கடுத்து புள்ளி வட்டம், அல்லி வட்டம். புள்ளி வட்டம் அப்படிங்கிறது அந்த மலரோட அடிப்பகுதியில் இருக்கிறது. மலரின் வெளி வட்டமாகும். வட்டத்தின் இதழ்கள் புள்ளிகள் என அழைக்கப்படும். அல்லி வட்டம் அப்படின்னா இது மலரோட துணை பாகங்களின் உள்வட்டமாகும். வட்டத்தின் இதழ்கள் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அல்லிகள். அடுத்து பூத்தளம், தலாமஸ் டோரஸ் ரிசப்டர்கள். மலரின் அடிப்பாகமான இதன் மீது தான் மலரோட மற்ற பாகங்கள் எல்லாமே அமைந்திருக்கும். ஸோ இப்போ மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 ரொம்ப முக்கியமானதுங்க. மகரந்தத்தாள், சூலகவட்டம். மகரந்தத்தாள் அப்படிங்கிறது மலரின் ஆண்பாகம் மகரந்தத்தாள் வட்டமாகும். இது மகரந்த தாள்களால் ஆனது. சூலகவட்டம் மலரோட பெண்பாகம் சூலகவட்டம் அல்லது சூலகம் எனப்படும். இது சூழிலைகளால் ஆனது. Thank you friends.